லட்சிய திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் நடிகருமான டி ராஜேந்தர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரில் தலைவராக இருக்கக்கூடிய தானு, வைஸ் பிரசிடண்டாக இருக்கக்கூடிய எஸ் கதிரேசன், வைஸ் பிரசிடண்டாக இருக்கக்கூடிய PL தேனப்பன், ஆனரி செக்ரட்டரியா இருக்கக்கூடிய டி சிவா, ஆனரி செக்ரட்டரியான ஆர் ராதாகிருஷ்ணன், ஆனரி ட்ரெஷரர் TG தியாகராஜன், இவர்களை கொண்டதுதான் அந்த இப்ப பதவியில் இருக்கிறவங்க. இவங்க ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பெறுநர் திரு நிர்வாக இயக்குனர் அவர்கள் சன் தொலைக்காட்சி நிலையம் சென்னை ஒரு கடிதம் எழுதுறாங்க. அன்புடையீர் வணக்கம். மிஸ்ஸஸ் நிக்காட் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு சக்கரவர்த்தி அவர்கள் தயாரித்து STR ஹன்சிகா சந்தானம் ஆகியோர் நடித்த வாலு திரைப்படத்தின் சாட்டலைட் தொலைக்காட்சி உரிமையை சன் தொலைக்காட்சி நிறுவனமாகிய தாங்கள் கிட்டத்தட்ட 2,75,00,000 வரையில் அட்வான்ஸ் தொகையாக கொடுத்து வாங்கியிருந்தீர்கள். பட வெளியீடு தாமதம் ஆகிய நிலையில் படம் தங்களுக்கு வேண்டாம் என்று கூறி தயாரிப்பாளருக்கு நோட்டீஸ் கொடுத்து விட்டீர்கள். இந்த நிலையில் தயாரிப்பாளர் வாலு திரைப்படத்தை வேறொரு தனியார் தொலைக்காட்சிக்கு விலை பேசி விற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயக்குனர் தயாரிப்பாளர் திரு டி ராஜேந்தர் அவர்களின் மிஸ்ஸஸ் சிம்பு சினியார்ட்ஸ் நிறுவனம் வாலு திரைப்படத்தை வாங்கி தமிழகம் முழுவதும் வெளியிட தீர்மானித்தார்கள். உடனடியாக தங்களது நிறுவனமான சன் தொலைக்காட்சி வாலு திரைப்படத்தின் தொலைக்காட்சி உரிமையை தங்களுக்குத்தான் தர வேண்டும் என்று அட்வான்ஸ் தொகை போக பாக்கி தொகையான 2,64,00,000 ரூபாயை தந்து விடுகிறோம் என்று உயர்நீதிமன்றத்தில் மிஸ்ஸஸ் நிக்காட் சக்கரவர்த்தியின் நிக்காட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் சக்கரவர்த்தி மீது வழக்கு தொடர்ந்தீர்கள். அந்த வழக்கு நிலுவையில் இருந்த நிலையில் படம் வெளியிட வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் மிஸ்ஸஸ் சிம்பு சினியார்ட்ஸ் சன் தொலைக்காட்சியின் அட்வான்ஸ் தொகை போக மீதமுள்ள 2,64,00,000 கடனாக பெற்று மிஸ்ஸஸ் நிக்காட் சக்கரவர்த்தியிடம் கொடுத்து லேப் லெட்டரை பெற்றுக் கொண்டார்கள். மேலும் படம் வெளியானதற்கு பின்னும் வழக்கு நிலுவையில் உள்ளது. தற்பொழுது சன் தொலைக்காட்சி நிறுவனம் வாலு திரைப்படம் தங்களுக்கு வேண்டாம் என்றும் தங்களது அட்வான்ஸ் தொகையை திருப்பித் தர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பட வெளியீட்டுக்கு முன்னால் படம் தங்களுக்குத்தான் வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் தாங்கள் எப்படியும் வாலு படத்தை வாங்கிக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மிஸ்ஸஸ் சிம்பு சினியார்ட்ஸ் நிறுவனம் மேற்கூறப்பட்ட பணத்தினை கடனாக பெற்று திரு சக்கரவர்த்தியிடம் கொடுத்து லேப் லெட்டரை பெற்றுக்கொண்டு படத்தை வெளியிட்டார்கள். மிஸ்ஸஸ் சிம்பு சினியார்ட்ஸ் நிறுவனத்திடம் வாலு திரைப்படத்தின் சாட்டலைட் உரிமைக்காக கடன் கொடுத்திருந்தார்கள். இது நம்மாடு படத்தின் வெளியீட்டிற்கு முன்னதாக செட்டில் செய்ய வேண்டும் என்ற நிலை வந்தது. தற்போது 26/8/2016 அன்று எங்களது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நடைபெற்ற செயற்குழுவில் எடுத்த முடிவின்படியும் மற்றும் தமிழ்நாடு திரைப்பட விநியோகஸ்தர் கூட்டமைப்புடன் பேசி எடுத்த முடிவின்படியும் தங்களது சன் தொலைக்காட்சி நிறுவனத்திடம் சுமூகமாக பேசி வழக்கை முடித்து வாலு திரைப்படத்தின் சாட்டலைட் உரிமையின் பாக்கி தொகையினை மிஸ்ஸஸ் சிம்பு சினியார்ட்ஸ் நிறுவனத்துக்கு பெற்றுத் தருவதாக முடிவு செய்தோம். ஆகவே மேற்கூறப்பட்ட வாலு திரைப்படத்தின் சாட்டலைட் உரிமையினை பாக்கி தொகையினை மிஸ்ஸஸ் சிம்பு சினியார்ட்ஸ் நிறுவனத்திற்கே தரும்படி தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அன்புடன் கௌரவ செயலாளர்கள் ஆர் ராதாகிருஷ்ணன் இதில் கையெழுத்து போட்டிருக்காரு. இதில் ராதாகிருஷ்ணன் மட்டும்தான் கையெழுத்து போட்டாரு. அன்றைக்கு வெளிநாட்டில் இருந்த கதிரேசனும் கையெழுத்து போடுவதாக ஒத்துக்கொண்டார். அன்றைக்கு அவர் வெளிநாட்டில் இருந்தார். நான் என்ன சொல்ல வரேன், ஒரு ராதாகிருஷ்ணன் கையெழுத்து போட்டார், ஒரு கதிரேசன் கையெழுத்து போட்டாரு. அன்னைக்கு தலைவர் பொறுப்புல இருக்கக்கூடிய இந்த பணத்தை நான் சன் டிவி கிட்ட பேசி வாங்கி தந்துடுறோம், சன் டிவில இருந்து வரக்கூடிய பாக்கி பணத்தை நீங்க கடனாவது வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு விநியோகஸ்தர் கூட்டமைப்பையும் வச்சுக்கிட்டு முடிவெடுத்து என்ன கடன் வாங்கி கொடுக்க சொன்னீங்க. கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. ஏன் உங்களால சன் தொலைக்காட்சியிலிருந்து காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்கி தர முடியல? உங்களால முடியாது இல்ல? அப்ப ஏன் நீங்க உத்தரவாதம் கொடுத்து என்ன கடன் வாங்கி கொடுக்க சொன்னீங்க? கோர்ட்ல வழக்கு இருக்கு. நான் கோர்ட்ல வழக்க சந்திச்சுக்கிறேன். கோர்ட்ல இருக்கக்கூடிய வழக்கு மீறி வழக்க வாபஸ் வாங்குங்க, நாங்க சன் டிவி இந்த பணத்தை வாங்கி கொடுத்துறோம் அப்படின்னு கம்பல் பண்ணி நீங்க யாருக்கு இந்த பணத்தை வாங்கி ஏன் கொடுக்கறீங்க? எதுக்காக கொடுத்தீங்க? சரி, சன் தொலைக்காட்சிக்கு ஒரு கடிதம் எழுதப்படுது. அந்த கடிதத்தில் ராதாகிருஷ்ணனும் கதிரேசனும் கையெழுத்து போட தயாராகிறார்கள். மற்றவர்கள் ஏன் போடவில்லை? திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் தானு ஏன் போடவில்லை கையெழுத்து? இப்படிப்பட்டவர்களால்
மாற்ற முடியுமா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இவர்களால் மாறுமா தமிழ் திரைப்பட சங்கத்தின் தலையெடுத்து? இதுதான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு யாரோ சொல்றாங்க எந்தெந்த படத்தையோ எல்லாம் நாங்க வித்து கொடுத்துருவோம், நாங்க அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்ன்றாங்களே. எனக்கு வேணாங்க. நான் பரவாயில்ல, டி ராஜேந்தர் 1 வருஷம் ஆகுது இந்த பணத்தை வாங்கி கொடுத்து என்ன கம்பல் பண்ணி இது நம்மால் படத்தை ரிலீஸ் பண்ணா கழுத்துல கத்தி வச்சு யாரோ வாங்கின கடனுக்கு அந்த பாக்கி தொகைய சன் டிவில இருந்து வரக்கூடிய பாக்கி தொகைய கொடுத்தாதான் ஆச்சுன்னு செஞ்சீங்க. நான் கொடுத்துட்டேன். நான் கடன் வாங்கிட்டேன், வட்டி கட்டி அவங்களுக்கு பணத்தை. நல்ல வேலை இப்ப கவர்மெண்ட்ல ஏதோ இப்ப இந்த பழைய சொத்தெல்லாம் அந்த பத்திரப்பதிவெல்லாம் நடக்காது இருந்தது, எதையோ விக்கிறேன், நான் அடைச்சிடுறேன். மத்த தயாரிப்பாளர் என்னங்க ஆவாங்க? ஒரு சாதாரண ஏழை தயாரிப்பாளர் எங்க போவாங்க? அவங்களாம் எங்க போய் இது பண்ண முடியும்? எனக்கு நாளைக்கு கவன் படம் ரிலீஸ் ஆகுது, அதுல நான் நடிச்சிருக்கேன். நான் ஏதாவது நடிக்கிறேன், எல்லாம் ஒரு 4 படத்துல போய் கோடி டென்னிரம்களை பாடினேன், 7 நாட்கள்ல பாடினேன். இப்ப இது சிம்பு மியூசிக் பண்றாரு, அந்த படத்துல போய் பாடுறேன், இல்ல தெலுங்குல போய் கூட நடிக்கிறேன். ஆனா மத்த தயாரிப்பாளரோட நிலைமை என்னங்க? எங்க போவாங்க? எவ்வளவு பிரச்சனைகள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், அந்த தனியார் தொலைக்காட்சியினே நேரம் நான் பேசிட்டு இருந்தேன். சன் டிவியோட அதாவது பேரை நான் இந்த மேட்ல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கடிதம் எழுதுனதுக்காக படிச்சேன், ரெக்கார்டு பூர்வமா படிச்சிருக்கேன். இத்தனை நாள் நான் இதை வெளியில சொல்லி போராடவே வரல. இத்தனை நாள் வரல. நேற்று பாபு கணேஷ் இந்த பணத்தை விடுங்க, ஒரு 1500 கோடி தயாரிப்பாளருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்க, இன்னைக்கு கணக்குப்பட்டா இத்தனை கோடி வருமே அப்படின்னு சொன்ன இந்த மேட்டரை நான் அன்னைக்கே சொன்னேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தாஸ். இது என்ன தெரியுமா, இவங்க எல்லாரும் ஒரு சுரேஷ் காமாட்சி இவங்களா எனக்கு தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணுங்களா நான் வரவே இல்லை. ஆனா நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நிக்கணும்னு இவங்க சொன்ன உடனே இந்த தனியார் தொலைக்காட்சி மேட்டரை நான் கையில எடுப்பேன் என்பதற்காக தான். இந்த தர்மத்துக்காக போராடக்கூடிய தாடி இவன் நிக்கவே கூடாது, இவனுக்கு எதிரா இறக்கும் அத்தனை கோடி அப்படின்னு களத்துல இறங்கும் போதுதான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ள நம்மள தோக்கடிக்கிறது இவ்வளவு பாலிடிக்ஸா? அப்ப இதை விட தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்கே போயிடலாம அப்படின்னு தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொன்னேன். இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இவ்வளவு இருக்கிற மேட்ரு அந்த தனியார் தொலைக்காட்சியோட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அக்ரிமெண்ட் போட்டு இருக்கு அப்படின்னு அந்த வாதத்தை இவர்கள் ஆக்கப்பூர்வமாக ஓரளவுக்கு ஆதாரப்பூர்வமாக எடுத்து வைக்கிறார்களே. எப்ப உங்க மேல குற்றச்சாட்டு வந்துருச்சோ, இப்ப வாழு திரைப்படத்துக்கு கோர்ட்ல கேஸ் இருக்குது, அது பெண்டிங் இருக்குது. இவங்க வாங்கி தராங்களா வரலையா நான் ஃபைட் பண்றேன். என்னுடைய பிரச்சனைக்கு இன்றைக்கு ஒரு தமிழ் இன உணர்வோட ஒரு பாரம்பரிய விளையாட்டான ஒரு ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்காக போராடின ஒரு சிலம்பரசன் என்ற ஒரு நடிகன், ஒரு தமிழ் நடிகன், அவனுடைய படம் வாழு. நீங்க வாங்கல பரவாயில்ல, அக்ரிமெண்ட் போட்டு இவ்வளவு இழுத்தடிக்கிறீங்க, அது என்ன பாலிடிக்ஸ்? அடுத்தது இது நம்மாலு விலை பேசப்பட்டு அது வாங்கல, அதை இழுத்தடிச்சுங்க. என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், உங்களுடைய கூட்டணிக்கு நீங்க சினிமா பார்க்கல, அரசியலா நீங்க உங்களுடைய கூட்டணிக்கு என்ன கூப்பிட்டீங்க, கொள்கையை மீறி உங்க கூட்டணிக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அதற்காக எனக்கு நான் இத்தனை காலம் கஷ்டப்பட்டது போறோம், இன்னைக்கு என் பையனுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் கொடுக்குறீங்க, பரவாயில்ல. ஆனா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல ஒவ்வொரு தயாரிப்பாளர் என்ன பாவம் பண்ணாங்க? ஏன் இன்னொன்னு அக்ரிமெண்ட் போடுறீங்க, அக்ரிமெண்ட் போட்டுட்டு ஒரு படத்துக்கு நீங்க ரைட்டே வாங்கியிருந்தா கூட கிளிப்பிங்ஸ், அந்த கிளிப்பிங்ஸ் கொடுத்தா கூட அந்த கிளிப்பிங்ஸ் நீங்க ஒரு ராயல்டி கொடுக்கணும். இதுவரைக்கும் கொடுத்திருப்பீங்களா? சரி, ஒரு குறிப்பிட்ட டிவிக்கு பேருக்கு வாங்குறீங்க, உங்களுடைய அன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சப்ப நெட்வொர்க்கே கிடையாது, அத்தனை நெட்வொர்க் போட்டு அடியோன்னு அடிச்சு புடின்னு புடிவீங்க. ஆனா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை வாழ வைக்க என்ன பண்ணிருக்கீங்க? எந்த சின்ன படத்தையாவது வாங்கிருக்கீங்களா? சின்ன படத்தோட இதை போடுறீங்களா? ட்ரெய்லரை போடுறீங்களா? ஒரு சினிமா செய்திகள் போட்டுட்டு இருந்தீங்க, அதை கூட நிறுத்திட்டு அதுல நீங்க ஏதோ போட்டு நீங்க வாடுறீங்க, அதுல சீரியல் போட்டுக்கிட்டு. இன்னொன்னு, அன்னைக்கு பர்பச்சுவல் ரைட்னு காலத்துக்கும் எத்த பரம்பரைக்கு பேராம் பேட்டம் முப்பாட்டங்காலத்துக்கு எதிர்காலத்தில் வேற ஒரு டைமென்ஷன் கிடைச்சா கூட பர்பச்சுவல் ரைட்னு போட்டு அக்ரிமெண்ட் அடிச்சது கோர்ட்டுக்கு போனாலே செல்லாதுன்ட்டான். அது என்ன பரம்பரைக்கு எழுதிக்கிறது? ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் போடணும்,
லாஸ்டா பார்த்தா மேக்ஸிமம் 99 இயர்ஸ் போடாம நீங்க அடிச்சு வாங்கின அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் எப்படி செல்லும்? கோர்ட்லயே சொல்லிட்டாங்க செல்லாதுன்னு. அப்படி கூட புதுசா அக்ரிமெண்ட் போடணும்ல. அந்த பழைய அக்ரிமெண்ட்டுக்கு எப்படி உயிர் இருக்கும்? தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட போடப்பட்ட அந்த அக்ரிமெண்ட் என்ன? அது லைவ்ல இருக்கு, அதுக்கு உயிர் இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு முன்னெல்லாம் சேட்டலைட் ரைட் வாங்கினா இந்தியாவுக்கு வாங்கினீங்க. இப்ப ஓவர்சீஸ் எந்த ப்ரொடியூசரும் வாழ விடாம இவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் எங்கெங்க இருக்குதோ அங்கெல்லாம் உரிமை இவங்களுக்கு தான் அப்படின்னு எந்த தயாரிப்பாளரும் ஒரு ஓவர்சீஸ் வித்தா கூட அதுல சேட்டலைட்டை நிம்மதியா விற்க முடியல. இவ்வளவெல்லாம் ஆதிக்க நிறைந்தவர்களாக இவர்கள் செய்றாங்க. எனக்கு நாளைக்கு பட ரிலீஸ் கவலையே படல. இன்னைக்கு நான் பேட்டி கொடுக்கிறேன். யாரு போடுறீங்களோ போடுறவங்களுக்கு நன்றி. ஏன்னு கேட்டா இப்ப ஹைட்ரோ கார்பன் திட்டம் எடுக்கிறதுக்கு நெடுவாசல்ல போய் போறான்னு அது இந்த எனக்காக போறான்னா போய் அங்க மணிக்கணக்கில் பேசினேன். தீபாவோட வீட்டுக்காரரோட செய்தி சென்னையில வருது சில முக்கியமான நடுநிலை நாளாடுகள்ல. ஆனா டிஆர் போய் அவ்வளவு நேரம் 7 மணிக்கு மேல யாரும் பேச முடியாது. மணிக்கணக்கில் பேசின டிஆர் அந்த செய்தி மெட்ராஸ்ல போட மாட்டாங்க. ஏன்னா டிஆர் தமிழன். அதே மாதிரி பவானி ஆத்த குறுக்க தடுப்பணை கட்டுவது யாரு தடுத்து வந்திருக்கிறான் டிஆர் பவானி ஆத்து குறுக்க பண்ணா அந்த நியூஸ் அங்கெல்லாம் வெளியில போட்டாலும் மெட்ராஸ்ல சில நடுநிலை நாளேட்டுல போட மாட்டீங்க. ஏன்னா நான் தமிழன். இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவர் நிக்கலங்க. தலைவனா நின்னு பதவிக்கு நிக்கல. பதவிக்காக நிக்காட்டா கூட ஒரு தமிழனா தன்மானம் உள்ள தமிழனா போராடுவன் வந்து போராடுற. சும்மா திரையில போறான்னா போராது, தரையில போற